சார் எஸ்பி சார் வணக்கம் சார். நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் முதல் திருவட்டம் ஏனாதி கிராமத்துலேருந்து முரளிஜோன் பேசுகிறேன் சார். நான் வந்து 2020 வந்து இந்தியன் ஆர்மியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து 2013 வந்து ஏனாதியில் வந்து எங்கள் தாத்தாவோட பேரில் உள்ள பட்டாவில் வந்து செல்லையாத்தேவருங்கிற ஒரு வயல் நிலத்தில் நாங்கள் வந்து 3 பங்காக, அதாவது கிராமம் பிரித்து விட்டபடி 3 பங்காக பிரித்து அதெல்லாம் எங்கள் பங்கில் நாங்கள் வீடு கட்டியிருக்கோம். ஆனால் இவர் எங்கள் அப்பாவோட அண்ணன் ராமச்சந்திரன் வந்து நாங்கள் வீடு கட்டுறதை வச்சு அந்த வீட்டை காமிச்சு அவர் லோன் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் நாங்கள் சண்டை போட்டு அதை விட்டோம், நீ இனிமேல் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரோட தனியாக எங்களுக்கு கிடக்கு. இப்போ வந்து 2025 வந்துக்கிட்டு ஜனவரி மாதம் வந்து எனக்கு வந்து நீங்கள் வாங்கின பாதையில் வந்து பாதையை கொடுங்க, அப்படி இல்லைன்னா அந்த லோன் வந்து என் பேரில் அலாட் ஆகிருக்கு, அதை வந்து நான் வந்து அலாட் ஆகிருக்கல, நான் வந்து அது கேஸ் கொடுத்து என் மேலே எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் வந்து ஜனவரி மாதமே எஸ்பிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், கலெக்டருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இதில் எந்த வித ஆக்ஷனும் எடுக்கலை. ஏன்னா இதுக்கு முக்கிய காரணம் வந்து அவங்க மக வந்து கோமாதா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட்டே இங்கே தான் வேலை பார்க்குறாங்க சிவகங்கையில். அப்போ அவங்க தடுத்தனால போலீஸ் வேலை எடுக்க மாட்டேங்கிறாங்க. பிடிஓ ஆஃபீஸ் எப்படின்னா அவங்க மக வந்து ஆரையாக இருக்குது, அதனால் அங்கே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நான் என்ன தான் சார் பண்ணுறது? அப்போ நான் வந்து இங்கே வந்து இப்போ பூட்டானில் இருக்கேன். பூட்டான் வந்து நான் ஜனவரி மாதம் ஊருக்கு வந்து இன்னும் இங்கே 5 மாதமாக இங்கே தான் இருக்கேன். நான் ஜூன் மாதம் ஜூலை மாதம் இப்போ வேறு போய்கிட்டு இருக்கு. நாங்கள் எப்படி தான் வரப்போகிறது எங்களுக்கும் தெரியல. அப்போ இன்றைக்கி எப்படின்னா அவங்க போய் எப்படின்னா வீட்டு ரசீது வந்து மாற்றுறதுக்காண்டி, அதாவது வீடு கட்டின எங்களுக்கு வந்து விபி பில்லு, வீட்டு ரசீது, கட்டின பில்லு எல்லாமே எங்கள்கிட்ட கரெக்டாக இருக்குது. நான் அந்த ப்ரூஃபை கூட நான் எஸ்பி ஆஃபீஸ் கூட அனுப்பியிருக்கேன். அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். வீட்டோட ஃபோட்டோலேருந்து எல்லாமே ப்ரூஃபோடு அனுப்பியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து எப்படின்னா இன்றைக்கி வந்து அவங்க வந்து வீட்டு ரசீது மாத்திரம் கல்லாடி போயிருங்க. அப்போ எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு எங்கள் அம்மாவும் என்னோடய ஒய்ஃபும் போய் ஏன் மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி பிடிஓல்கிட்ட கேட்கும்போது, அவங்க மருமையை வந்து தட்சணாமூர்த்தின்னு ஒருத்தன் வந்து எங்கள் அம்மா வந்து அடிக்க வரவும் அதோட எங்கள் அம்மா வந்து உடனே கல்லாடி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எந்த விட ஆக்ஷன் எடுக்கலை. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து கொடுத்தோன்னே அவங்களுக்கு வந்து பாதுகாப்புன்னு இல்லை, அவனை மிரட்டி வச்சுருக்கணும். இப்போ அவங்க ராமச்சந்திரன், அவர் பொண்டாட்டி கிளவி, அப்புறம் அவங்க 3 மயங்க, அவங்க 3 பார்த்து அந்த 3 பேர், அப்புறம் அவங்க மக ஒன்று ஈஸ்வரின்னு சொல்லிட்டு இவங்க 6 பேர் வந்து கட்டக்கம் போட எங்கள் அம்மா ஏனாதிலே எங்கள் அம்மாவும் எங்கள் ஒய்ஃப் மட்டும் இருக்காங்க. வந்து 6 பேர் வந்து எங்கள் அம்மாவை அடித்து இது பண்ணி தாலி எடுத்துக்கல எங்கள் ஒய்ஃபு முட்டை வச்சு எல்லாம் பண்ணி இப்போ எங்கள் எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. எங்கள் அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்குது. எனக்கு அதனால் அழுகே வருது சரிங்களா? அதோட இப்போ ஏன்டா அவங்க 6 பேர் வந்து எங்களை அடிச்சுட்டு அவங்க போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இதுக்கு எல்லாம் முக்கிய காரணம் அவங்க அக்கா கோமாதா எஸ்ஐ, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ, அதுதான் காரணம். அதுதான் சொல்லி ஐடியா கொடுக்குது. அப்போ நீங்கள் இதை நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்க சார். அவங்க வந்து 6 பேர் எங்களை தான் அடிச்சிருக்காங்க. ஊரில் வேணால் கேட்டுங்க, எப்படிலாம் கேட்டுங்க, நீங்கள் ஊரில் வந்து விசாரிச்சுங்க யார் அடித்தா என்ன அடித்தாங்க, சாட்சி எல்லாமே இருக்காங்க. அப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கும்போது அவங்க 6 பேர் கம்பெடுத்து வந்து எங்கள் அம்மாவை 7 பேர் மிச்சம் பேர் 2 பேர் எங்கள் அம்மாவையும் என் ஒய்ஃபையும் 6 பேர் அடிச்சிருக்காங்க சார். இது யார் சார் கேட்பா? நீங்கள் இப்போ நீங்கள் கேட்டு கொடுக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். நான் வந்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது.